சரி, அவங்க எங்க இருக்க வைக்கலாம் நீங்கள் கொஞ்ச நாள் வெளியேறுங்க. அதாவது வந்து இன்றைய கவர்மெண்ட் வந்து 25 வருஷம் ஆனால் அந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தது திமுக பீரியடில் தான், அந்த திட்டம் கொண்டு வந்தது திமுக பீரியடில் தான். 25 வருஷம் தான் வந்து அதோடைய ஆயுட்காலம். அது முடிஞ்சிட்டுனா வந்து அது வாழ்வாதாரம் ஏற்படுத்தலைன்னா அதுக்கு தான் இப்போ வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க, வீடுகள் அலாட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பற்றி கேட்க மாட்டீங்க. எத்தனையோ மக்களுக்கு அதாவது வந்து போராட்டம் என்பது மக்கள் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. அதற்கான தீர்வு கிடைச்ச பிறகு எந்த மக்கள்லாம் போராடின மக்கள் வந்து பதில் சொல்கிறாங்களா, நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் அதாவது வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், இடித்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புது பில்டிங் கட்டி கொடுக்க தான் போகிறாங்க. அது வரைக்கும் மக்கள் கட்டணும்ல. அதாவது இடிக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயம், ஆனால் அவங்களுக்கு புதுசாக அதாவது அதற்கான நோட்டீஸ் நேற்று தான் கொடுத்துருக்காங்கன்னா வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. கேபி பார்க் பார்த்தீங்களா, அதற்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி நான் சொன்னல அந்த 25 வருஷம் ஆயுட்காலம்னு அடுத்த வருஷம் தேர்தல் எப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேயே வந்து தேர்தல் அறிவிச்சுட்டு திட்டங்களெல்லாம் வந்து நிறுத்திட சொல்லுவாங்க. அப்போ வந்து இது 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 25 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது இடிச்சு தான் ஆகணும், மக்களை வேறு இடத்துக்கு மாற்றி தான் ஆகணும். சூழ்நிலைன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த சூழ்நிலை இப்போ இருக்குது. அடுத்த வருஷம் தேர்தல் வச்சுருக்கோம், மே மாதத்துலேயே தேர்தல் வந்துடும்ன்றாங்க. ஜனவரி மாதம் தேர்தல் தேதி அறிவிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? அதாவது வந்து அப்போ வந்து 25 வருஷம் முடியல, இந்த வருஷம் தான் 25 வருஷம் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அப்படி அதற்கான மாற்று ஏற்பாடு தான் வந்து தலைவர் சொல்வது போல் 2026 200 வெல்வோம் வரலாறு படைப்போம்ன்ற மாதிரி 200 வென்ற பிறகு அதே மக்கள் பாராட்டத்தக்க வகையில் அதாவது வந்து தலைவர் வந்து இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து சில பேர் சொன்னாங்க ஜாதகத்தில் இடம் இல்லைன்னாங்க, முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. ஆனால் எப்படி வந்து அவங்க கட்சிக்காரங்களே வந்து மெச்சுற அளவுக்கு பாஜகவே வந்து ஆன்மீகத்தில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்னி கும்பமேளா எடுத்துக்கோங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு விழாவும் நடக்கலை, அவ்வளோ ஒரு அநியாயமாக. அப்படி இருக்கும்போது அவங்களே மெச்சக்கூடிய அளவில் வந்து இந்த அரசு நடக்குது. அதே மாதிரி இன்றைக்கி திட்ட மக்கள் வந்து 2026 வெற்றி விழா கொண்டாடும் போது வந்து ஸ்டாலின் வந்து பாராட்டுவாங்க. அனுபவிச்சுக்கொள்ளணும்னு இல்லை, இப்போ வந்து இடிச்சாச்சு, இடிச்சிட பிறகு அவங்க வந்து கொஞ்ச நாள் இருக்க தான் வெளியே இருக்குது. ஏன்னா வந்து பில்டிங் கட்டணும், பில்டிங் வந்து இன்றைக்கி பிளான் போட்டு நாளைக்கு கட்ட மாட்டாங்க. அதுதாங்க சொல்கிறேன், இந்த வருஷம் தான் 25 வருஷம் ஆயிருக்கும். அதற்கான பாதுகாப்பு இடம்ன்றது எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்களேன்? ஏன்னா பில்டிங் கட்டுறது தான் வந்து அந்த டைமுக்கு தான் வந்து கொஞ்ச நாள் தான் ரெண்டில் இருங்கன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான அழகான வீடு இருக்குது, தயாராக இருக்குது. சென்னையில் வந்து 6000 ரூபாய்க்கே வந்து வீடுகள் இருக்குது. அதாவது வந்து பழம் வேணும்னா மரம் ஏறி தான் ஆகணும், புது வீடு வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கவர்மெண்ட்டுன்றது எவ்வளோ பார்க்கும், இங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டுமா கவர்மெண்ட் பார்க்கும்? பழம் வேணும்னா உங்களுக்கு புது வீடு வேணும்னா கொஞ்ச நாள் கஷ்டப்படும். கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து 2026 விட்டுட்டு மாற்றுக்கான வீடு கொடுக்கறதா இருந்தால் அவங்களுக்கு ஏன் இந்த பில்டிங்கை இடிக்க போகிறாங்க? புது வீடு வந்து நம்ம கட்டவே தேவையில்லைல்ல, அவங்களை கொண்டு போய் மாற்றுக்கான இடத்துல வச்சிருக்கலாம்ல. இன்னும் மாற்றுக்கான இடம் எதுவும் தயாராகலை. சரி, அவங்க எங்கே இருக்க வைக்கலாம்? அவங்க எங்கே இருக்கணும்னா தயவு செஞ்சு இப்போ போராடின மக்களே நீங்கள் கொஞ்ச நாள் வெளியேறுங்க. நம்முடைய தலைவர் வந்து 2026 வந்து பெருநகர வளர்ச்சி குழுமம் அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பாரு. அதுதான் அண்ணனை பற்றி நீங்கள் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அண்ணன் வந்து இந்த கட்சி வந்து ஆன்மீகத்திற்கு எதிரான கட்சி இல்லை, ஆரியத்திற்கு எதிரான கட்சின்ற மாதிரி வந்து அவர் வந்து நிரூபணம் பண்ணிட்டு வராரு. அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வெளியேறுங்க. அப்புறம் வந்து அண்ணனுடைய பொற்காரங்களால் வந்து உங்களுக்கு வந்து அழகான புது வீடுகள், லிஃப்ட் வச்ச வீடுகள் வந்து கட்டி கொடுப்பாரு. கட்டி கொடுத்து அவர் கையிலே திறந்து வச்சு உங்களை குடி போக வைப்பார். அப்போ நீங்கள் போய் அண்ணனுக்கே போய் வாழ்த்து சொல்லுங்கள். ஏற்கனவே பார்க்க போயிருந்தாங்களா அந்த பகுதியிலேருந்து, அதை பார்க்குறத தவிர்த்துட்டாராம், பார்க்க முடியாதுன்னு சொல்லி சேகர் பாபு சொல்லிட்டாங்கன்னா அந்த மக்கள் பேட்டி கொடுத்தாங்க. அதாவது வந்து இருக்கிற எல்லா மக்களும் சொன்னால் தான் வந்து இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொன்னால் வந்து அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு அமைச்சர், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் வந்து இவர் வந்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணவர்கிட்டே போய் திரும்பி அவருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அவர் அமைச்சர். அப்படி இருக்கும்போது அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் பார்க்க மாட்டேனால அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவர் கீழே இருக்கிற அரசியல்வாதிகளை வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து 2026 வந்து கண்டிப்பாக வந்து கழகம் ஆட்சி அமைச்சர் பிறகு
அதாவது டி ஜெயக்குமார் என்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டி ஜெயக்குமார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து இந்த ஆர்கே நகர் வந்து எங்கள் கோட்டை, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னாரு. ஆனால் வந்து இந்த தேர்தலில் அவருடைய நிலைமை என்னன்றது சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து பேசி என்ன சொல்கிறது, வீண் பேச்சு பேசுகிற கட்சி கிடையாது. ஒன்லி அரசியல் பாதிக்கப்பட்ட மக்கள் என்பது, அதாவது அந்த ஆளுங்கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக விமர்சனம் இருக்க தான் செய்யும். விமர்சனம் இல்லாமல் எந்த ஆளுங்கட்சியும் கிடையாது. அது வந்து இந்தியாவும் சரி உலகத்துலையும் சரி விமர்சனம் இல்லாமல் எந்த ஆளுங்கட்சியும் கிடையாது. கண்டிப்பாக விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்துக்கு நாங்கள் வந்து தீர்வு காண்றோமான்றது தான் மேட்ரு. அந்த மாதிரி தீர்வு காணலை. நாங்கள் 2026 வந்து ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அப்போ சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்களுடைய ஆதங்கம் புரியுது. ஆதங்கன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதான் சொல்கிறேனே, பழம் வேணும்னா வந்து மரம் ஏறி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க. 2026 மீண்டும் கழகம் ஆட்சி அமைச்சு உங்களுக்கு அழகான வீடை வந்து நம்மளுடைய அமைச்சர் அவர்களுடைய கையால் வந்து திறந்து வச்சு நம்மளுடைய சின்னவர் வந்தாலும் வருவார். அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க, இந்த மாதிரி நம்ம பேசுனது தப்பாக போயிடுச்சே சொல்லிட்டு.